இப்ப இந்த மிடில் ஈஸ்ட் நடக்கிற வார் வந்து எல்லாருமே தெரிஞ்சது தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதுல ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும். சும்மா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன நான் குடுக்க வரல. ஒரு மனிதநேய அடிப்படையில ஒரு சில விஷயங்கள் நான் எடுத்து வைக்கணும்னு நெனைக்கிறேன். இதுக்கு முன்னக்கே இந்த உலகம் எத்தனையோ வார பார்த்துருச்சு. நம்ம கண்கூடாவே நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நெறைய விஷயங்கள பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த மிடில் ஈஸ்ட் வார்ல இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து $1 பில்லியன் வரைக்கும் காஸ்ட் ஆகுதாம் இந்த வாருக்கு. அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே நடந்த வார்ல அடிபட்ட மக்கள் அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சாப்பாடு, தேவையான அடிப்படை மருத்துவ வசதி, இருக்கிறதுக்கு ஒரு இடம், இந்த மாதிரியான விஷயங்களை பூர்த்தி செய்யறதுக்கு கிட்டத்தட்ட $14 பில்லியன் வரைக்கும் தேவைப்படுதாம். அப்படி இருக்கும்போது இந்த வார்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு இதனால பாதிக்கப்படுறது யாரு? மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ரெண்டு நாடுகளுக்கு இடையில வந்து அரசியல் ரீதியான முரண்பாடுகள், பொருளாதார ரீதியான முரண்பாடுகள் இருக்கு, அடிச்சுக்கிறாங்கனாலும் சாகுறது யாரு? மக்கள் தான். இவங்க எந்த பேரை வச்சு ஒரு யுத்தத்தை மேற்கொள்றாங்க? மக்களோட நல்லதுக்காக. அந்த நாட்டுல வந்து மக்கள் அடிமையா இருக்காங்க, மக்களை வந்து நாங்க விடுவிக்க போறோம், மக்களுக்கு நல்லது செய்ய போறோம்ட்டு. ஆனா சாகுறது யாரு? பொதுமக்கள் தானே. ரெண்டு தரப்புலையும் சரி. எந்த பக்கம் இருந்தாலும் அடிப்படையா அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா இருக்க முடியாம சாகுறது யாரு? பொதுமக்கள் தான். நீங்க நல்லா உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா இந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து யாருமே வந்து பேச்சுவார்த்தை ரீதியா முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. யாருமே அதை பண்றதுக்கு ரெடியா இல்ல. எக்ஸெப்ட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கும்போது நிஜமாவே பைத்தியம் பிடிக்குது. ஏன் தூங்குனா முழிப்போமான்னு தெரியாது, தலையில குண்டு விழுமான்னு தெரியாது, எதிர்காலத்தை பார்க்க முடியுமான்னு தெரியாது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஏன் மத்த உலக நாடுகள்லாம் அவ்வளவு அமைதியா இருக்காங்கன்னு தெரியல. இந்த போர் இன்னும் ஆக்ரோஷமா உக்கிரமா நடக்கிறது ஏன் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு சொல்லி. ஏற்கனவே காசால நடந்த போர்ல கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் இறந்து போனாங்க. எவ்வளோ குழந்தைங்களை கொன்னாங்க. இன்னும் நிறைய வெளியில வராத விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. பசிக்காகவும் ஒரு நேர சாப்பாடுக்காகவும் வெளியில தட்டை வச்சுக்கிட்டு எவ்வளோ குழந்தைங்க நின்றாங்க. நம்ம அந்த வீடியோஸ்ல எவ்வளோ பார்த்தோம். அந்த குழந்தைங்க அந்த மாதிரியான பெயின்ஃபுல்லான விஷயத்தை அவங்க லைஃப்ல கோ த்ரூ பண்றதுக்கு என்ன பாவம் பண்ணாங்க? ஒரு நாட்டுல மக்களை சரியா பராமரிக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட், அந்த மாதிரி எல்லா நாடுகளையும் பராமரிக்கிறதுக்கு சர்வதேச ரீதியான நிறைய அமைப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கு இடையில சண்டை போகும்போது அதை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது, பொதுமக்கள் சாகுறதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து நிஜமாவே வந்து ரொம்பவே கவலையா இருக்கு. எனக்கு நடக்கல, நான் சேஃபா இருக்கேன்னு சொல்ல முடியாது தானே. எல்லாருமே மக்கள் தானே. இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு தடவை தானே பிறக்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தடவை வாழ்ற மனுஷனை நம்ம அழிச்சு தான் நம்ம வாழணுமா? அவங்கள கொண்டு தான் நம்ம அந்த வாழ்க்கையை அமைச்சுக்கணுமா? ஆல்ரெடி இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்ல. ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு சாதாரணமா கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இன்னொரு இடத்துல ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு நல்லது செய்யறேங்கிற பேர்ல மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டி அதுல என்ன கிடைக்குது? இதையே இந்த சர்வதேச மையங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு முன்னுக்கு ஈராக்ல, லிபியால யுத்தங்கள் நடக்கும்போதும் இதே காரணங்களை தான் சொன்னாங்க. ஏன் அங்க இருக்க மக்கள் அவங்க சர்வதிகாரம் பண்றாங்க, கொடுமை பண்றாங்க, அடிமையா வச்சிருக்காங்க, அங்க இருக்க மக்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மக்களோட வாழ்க்கை நிலைமை கொஞ்சம் கூட மாறல. அதை விட இன்னும் கீழே போனுச்சு, ரொம்ப வர்ஸ்டா போனுச்சு. அங்க இருக்க மக்கள்லாம் அவ்வளவு கவலைப்படுறாங்க. இன்னைக்கு வந்து அவங்களோட ஒரு அடிப்படை வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப ஸ்ட்ரகிளிங்ல இருக்காங்க. அந்த நிலைமையே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகணும். அதுக்கே இந்த சர்வதேச மையங்கள் வந்து அமைதி காக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த நியூக்ளியர் வெப்பன்ல கூட இஸ்ரேல் எங்கேயுமே ஆஃபிஷியலா சைன் பண்ணி இல்ல, எங்க கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குன்ட்டு NPT. ஆனா ஈரான் சைன் பண்ணிருக்காங்க. அவங்க எக்ஸெப்ட் பண்றாங்க. இப்ப கூட வந்து ஈரான் அவங்கலாம் அடிக்கல. அவங்க அடிச்சனால தற்பாதுகாப்புக்காக தான் அடிக்கிறாங்க. அவங்களோட சுப்ரீம் லீடரை கொன்னனால தான் வந்து அந்த ஆக்ரோஷத்துல அடிக்கிறாங்க. எப்படியுமே தான் குடும்பத்தை, தன் நாட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க எப்படியுமே வந்து தற்பாதுகாப்புக்காக ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். இல்லன்னு சொன்னா அவங்களும் அடிமையாக்கப்படுவாங்க தானே. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இருக்க ஏரியால ஒரு 10 கடை இருக்கு. 10 கடையில 10 வித்தியாசமான சாமான் இருக்கு. ஒருத்தர் தேங்காய் விற்கிறான், ஒருத்தர் அரிசி விற்கிறான், ஒருத்தர் பருப்பு விற்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த 10 பேர் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வேலையை வச்சு விற்கல. அது ஏன் அப்படின்னா வந்து அரிசி விற்கிறவனுக்கு தேங்காய் தேவை, தேங்காய் விற்கிறவனுக்கு பருப்பு தேவை. அப்படி இருக்கும்போது இவன் பொருளை வந்து இவன் அநியாய விலைக்கு வித்தானா இவனுக்கு அந்த பொருளை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா இவன் லைஃப் ஸ்டைல்ல பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது எல்லாம் வந்து பொது நலமா யோசிச்சு ஒரு ஈக்குவலான ஒரு பிரைஸ்ல விற்பாங்க. எல்லாத்துக்குமே வந்து சமநிலையா எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். 10 பொருளுமே ஒருத்தன் விற்கிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா அவன் வச்சதுதான் விலை, அவன் கொடுக்கறது தான் சாமா, அவன் கொடுக்குற சொச்சத்தை வச்சுக்கிட்டு தான் மிச்சம் இருக்கவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு உயிர் வாழணும். கிட்டத்தட்ட சுத்தி இருக்கவங்க எல்லாமே அடிமை ஆயிடுவாங்க. ஏன் அந்த ஊர்ல எந்த சாமா வாங்கினாலும் அவங்கிட்ட தான் வாங்கி ஆகணும். அவன் தான் எல்லாம் வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த மொத்த உலகம் இயங்குறதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அவ்வளவும் ஒரு நாட்டுக்கு கீழே வந்துருச்சுன்னா ஆயுதம், மெடிசின் சப்ளை, ஆயில் சப்ளை, மற்ற எசென்ஷியல் ஃபுட் சப்ளை இதெல்லாமே ஒரு தனிப்பட்ட நாடுக்கு கீழே வந்துருச்சுன்னா மொத்த உலகமுமே அந்த நாட்டுக்கு கீழே அடிமையா தானே இருக்கணும். அவங்க சொல்றதான் கேட்டாகணும். அது நியாயம் அநியாயங்கிறதுலாம் அடுத்த விஷயமா போயிடும். ஏன் வேற வழி இல்ல, டிபெண்ட் ஆக வேண்டி வந்துடும். சோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்தனியான வளங்கள் இருக்கு. அந்தந்த நாட்டு வளங்களுக்கு அந்தந்த நாடு ஸ்பெஷலா இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லா நாடு மேலேயும் டிபெண்ட் ஆகி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சோ ஒரு சுமூகமான விஷயம் நடக்கும், ஒரு சுமூகமான ரோட்டி நடக்கும். அப்படி இல்ல எல்லாத்தையும் நான் தான் வச்சுக்குவேன், எல்லாம் என்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு
சொல்லி அடிக்கும்போது கண்டிப்பா இந்த உலகத்துல வந்து ஒரு சமநிலை வந்து சீர்குலையும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து இப்ப அது ஒரு சர்வதிகார நாடா இருக்கு, எல்லா வல்லமையும் எல்லா ஸ்ட்ரென்த்தும் அவங்க தான் வச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன்னு சொல்லி நிக்க முடியாது. மனித நேயத்துக்காக தான் நம்ம பேசணும். எல்லாருக்காகவும் யோசிக்கணும் இல்லையா? அந்த உலகத்துல எல்லாருமே வாழ பொறந்தவங்க தானே. அப்படி இருக்கும்போது ஒருத்தனை கொன்னு ஒருத்தன் வாழ்றது வந்து அது என்ன மாதிரியான வாழ்க்கை? உலக நாடுகளுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டே இருக்கு. சீக்கிரம் அதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு அவங்க கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கொடுங்க. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you.